விஜயகாந்த் இருந்த பொழுது அரசியல் வேறு. 2011 விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அரசியலுக்குள் வந்த பிறகு நிலைமை வேறு. பூந்தோட்ட காவல்காரன் படத்துல பூர்ணிமாவோடு குடும்பம் நடத்தி திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார். கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். மிஸ்ஸஸ் விஜயகாந்த் அந்த பூர்ணிமா தான் மிஸ்ஸஸ் விஜயகாந்த். ரெண்டு யாருன்னா ராதிகா தான். அந்த ராதிகாவை கூட்டிட்டு திருப்பதிக்கே போயிட்டார் கல்யாணம் பண்ண. வீணா போனார் இப்ராஹிம் ராவுத்தர் வேண்டான்னு அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி கூட்டிட்டு வர்றார். அதான் அவரு கடைசி நேரத்துல வறுமையில் செத்து போனதுக்கு காரணமே அதுதான். இப்படி ராவுத்தர் தேடி பிடித்து கட்டி மூன்றாவது மனைவியாக கட்டி வச்சவர் தான் பிரேமலதா. பிரேமலதா சாதாரண வேலூர்ல ஒரு சர்க்கரை ஆலையில ஒரு கணக்காளருடைய மகன். விஜயகாந்த் கேட்டுக்கொள்வார். கடைசியில கேட்டுட்டு ராவுத்தரை திரும்பியே பார்க்கல. இவர் தான் இந்த நன்றி கெட்ட மனிதன். அப்போ ஒரு அம்மா வருது, ஒரு வயதான அம்மா. நான் விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு இந்த கல்யாண மண்டபம் இடத்த விற்றேன், விலைக்கு விற்றேன், எனக்கு வீட்டுக்கு வா பணம் தரேன்னு சொல்லி வீட்டுக்கு போன பணமே கொடுங்க. கல்யாண மண்டபத்துக்கு வாங்கிய இடத்திற்காக அந்த நில உரிமையாளருக்கு பணம் கொடுத்தாச்சுங்க. யாருக்கு பாக்கி இல்லை. அப்படி பாக்கி இருந்தால் வாங்க நான் பணம் தர்றேன். அப்படி அந்த அம்மா அறிக்கை விடுமா? நான் உங்க செய்தி நிறுவனம் வாயிலா கேட்கிறேன், அறிக்கை விடுமா? பிரேமலதாவே சர்க்கரை ஆலை முதலாளிட்ட கணக்காளர். இவங்க குடும்பம் பூரா இன்னைக்கு கார்பரேட்டா மாறியது எப்படி? 5000 கோடி ரூபாய்க்கு 2 மருத்துவ கல்லூரிகள் பிரேமலதாவுடைய சொத்து. விஜயகாந்த ஜெயலலிதா வீட்டில் கொண்டு போய் சேர்த்ததே பிரேமலதா தான். முஸ்லீம் வாக்கு எப்படி விழுகுதோ, கிறிஸ்துவ வாக்கு எப்படி விழுகுதோ, அதே போல சேரி வாக்கு, காலனி வாக்கு குத்து குத்தா விழுகும் திமுக. பணம் ஒண்ணுதான் குறிக்கோள். இதே தேமுதிகவை ஜெயலலிதா எப்படி அழிச்சதுன்னா, விஜயகாந்த் விரல் எடுத்த விஜயகாந்த் கண்ணில் விட்டு அடிச்சு. இவர்கள் பணம் கொடுத்தா எதை வேண்டுமானாலும் விற்பார்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நேற்று இரவு முதலே ஒரு செய்தி அப்படியே பரவிட்டே இருந்தது சமூக ஊடகங்கள். நேற்று முன்தினம் நம்ம பேசியிருந்தோம் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன. அதை தொடர்ந்து நீங்க பேசிய பிறகு உங்களை பற்றின செய்தியை பரப்பி விட்டாங்க. இப்போ என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? நீங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கீங்க? இல்ல, நான் ஒரு ஊடகவியலாளர், நமக்கு நிலைப்பாடே கிடையாது. உங்கள் பேச்சில் ஏதோ நோக்கம் இருக்கிறதா? இல்ல இல்ல, இது நமக்கு விருப்பு வெறுப்பு, வேண்டியதவர் வேண்டாதவர், இப்படி எந்த உள்நோக்கமும் நமக்கு கிடையாது. நமக்கு கிடைக்கிற செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய நோக்கம். உள் நோக்கமும் அதுதான், வெளிநோக்கம் அதுதான், எல்லா நோக்கமும் அதுதான். சரி, நமக்கு கிடைக்கிற செய்தியை மக்களிடம் சேர்ப்பதுதான். இப்போ தேமுதிகவை பொறுத்தவரை தேமுதிகவிடம் என்ன வாக்கு இருப்பதை உலகத்துக்கே தெரியும். தேமுதிகவுடைய வாக்கு வங்கி என்ன, வாக்கு வங்கி என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1% மேல அந்த வாக்கே இல்லை. 1% மேல் வாக்கு இருந்தால் அவர்கள் நிரூபித்த வாக்கு வங்கியே 1% தான். அவர்கள் நீங்க ஈரோடு கிழக்குல 1% உள்ள 0.40, 0.5% கீழே. ஆமா, 0.44. இதுதான் அவர்கள் நிரூபித்த வாக்கு வங்கி. ஆனால் இந்த விஜயகாந்த் இருந்த வரை அரசியலை, விஜயகாந்த் இருந்த பொழுது அரசியல் வேறு. 2011 விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அரசியலுக்குள் வந்த பிறகு நிலைமை வேறு. விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் 2 பேரும் திரைப்படத்துறையில் இருந்த போது நிலைமை வேறு. பிரேமலதா திரைப்படத்துறைக்கு
விஜயகாந்துடைய கால் சீட்டை பார்க்க ஆரம்பித்த பொழுது நிலைமை வேறு. இல்ல ஐயா, நான் புரிதலுக்காக கேட்கிறேன். ம். பிரேமலதா வந்த பிறகு நிலைமை வேறு, ம். பிரேமலதா வருவதற்கு முன்னால் நிலைமை வேறுன்னீங்களா? என்ன நிலைமை? அதாவது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒரு நடிகர், அரசியல்வாதி ஆவதற்கு முன்பு நல்ல நடிகர், நல்ல நடிகர். நிறைய பேர் உதவி செய்வார். ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வெளிநாடு போவதற்கு நிறைய அவரிடம் உதவி வாங்கி கொண்டு வெளிநாடு போனவர்கள் நிறைய பேர். பெரிய விளம்பரம் இல்லை இல்லையா? இல்லை. அதே காலகட்டத்தில் அவருக்கு திருமணம் முடிந்து பூந்தோட்ட காவல்காரன் படத்துல பூர்ணிமாவோடு குடும்பம் நடத்தி திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அதான் செய்தி. எங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு? பூர்ணிமாவோடு. பூந்தோட்ட காவல்காரன் கதாநாயகி அந்த அம்மா பூர்வீகம் கேரளா. அந்த அம்மாவோடு நீங்க கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இதுதான் விஜயகாந்துடைய. இன்னைக்கு அந்த அம்மா வேறு யாரையும் திருமணமே செய்யாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வாழ்ந்துட்டு. விஜயகாந்த். ஆமா, மிஸ்ஸஸ் விஜயகாந்த் அந்த அம்மா தான். மிஸ்ஸஸ் விஜயகாந்த் அந்த அம்மா தான். பூர்ணிமா தான் மிஸ்ஸஸ் விஜயகாந்த். நீங்க விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் முரண்பாடு வந்த பொழுது ஜெயலலிதா பூர்ணிமாவை கூப்பிட விடுது. பூர்ணிமாவை, நீ விஜயகாந்த் உன்னை பழி வாங்கி விட்டார். விஜயகாந்த் அந்த அம்மா மேல வைத்திருந்த சொத்தெல்லாம் பிரேமலதா மிரட்டி எழுதி வாங்கி கொண்டார். பிரேமலதா மிரட்டி எழுதி வாங்கி கொண்டார். இது பிரேமலதா. அப்ப இதெல்லாம் நான் விஜயகாந்தை எதிர்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்கிறேன்னு நீங்க ஜெயலலிதா பூர்ணிமாட்ட பேசுறாங்க. பூர்ணிமா, மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்க ஒரு முதலமைச்சர், என்னை மதித்து அழைத்ததற்காக வந்தேன். நான் விஜயகாந்துக்காக மீதி வாழ்க்கையும் நான் யாரையும் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொள்கிறேன் ஜெயலலிதாட்ட சொல்லிட்டு போய் அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் திருமணமே செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது மனைவி தான், மூன்றாவது மனைவி தான் பிரேமலதா. மூன்றாவது மனைவி. ரெண்டு யாருன்னா ராதிகா தான். அந்த ராதிகாவை கூட்டிட்டு திருப்பதிக்கே போயிட்டார் கல்யாணம் பண்றது விஜயகாந்த். திருப்பதிக்கு போய் திருப்பதி கோயிலில் உட்கார்ந்தாச்சு. திருப்பதி கோயிலில் படம் வெற்றி பெறுவதற்கு மொட்டை போடுகிற வீணா போன இப்ராஹிம் ராவுத்தர் வேண்டான்னு அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி கூட்டிட்டு வர்றாரு. அதான் அவரு கடைசி நேரத்துல வறுமையில் செத்து போனதுக்கு காரணமே அதுதான். எப்படின்னா அது வரைக்கும் இப்ராஹிம் ராவுத்தருடைய கால் சீட்டை, சாரி விஜயகாந்துடைய கால் சீட்டை பார்த்து கொண்டது பூரா இப்ராஹிம் ராவுத்தர் தான். சரி, ராவுத்தரை பேசிட்டு வாங்க, ராவுத்தர் சொன்னதான். ஏன்னா ராவுத்தரும் விஜயராஜ், யாரு விஜயகாந்த் ரெண்டு பேரும் மதுரையிலிருந்து ரயில் ஏறுகிற பொழுது உன்னை ஒரு பெரிய திரைப்பட நடிகனா, உன்னை ஒரு பெரிய தலைவனா, அரசியல் தலைவனாக மாற்றுவேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாத ஆள் தான் அந்த ராவுத்தர். ஒரு விஜயகாந்த் படம் எடுத்தா ஒரு முகமதியன் எங்க போய் மொட்டை போடுவாரு? திருப்பதியில. மார்க்கத்துக்கு எதிரா, மதத்துக்கு எதிரா எங்க போய் மொட்டை போடுவாரு? திருப்பதி. படம் வெற்றி பெறணுமா? இப்படி விஜயகாந்தை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான், ராவுத்தர் தான். அதே ராவுத்தர் தான் நீ பூர்ணிமாவோடும் வாழ வேண்டாம், அவ சினிமா நடிகை, ராதிகாவோடும் வாழ வேண்டாம், உனக்கு ஒரு குடும்ப பெண்ணா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும். குடும்பம் வேறு, அரசியல் வேறு. குடும்பம் வேறு, திரைப்படம் வேறு. குடும்பம் வேறு, நடிகை வேறு. குடும்ப பெண் வேறு, நடிகை. இப்படி பிரேமலதா சாதாரண வேலூர்ல ஒரு சர்க்கரை ஆலையில ஒரு கணக்காளருடைய மகள். அந்நியார் பிரேமலதா சர்க்கரை ஆலையில கணக்காளருடைய மகள். என்ன பெரிய வசதி வாய்ப்புல இல்ல, நல்ல குடும்பமா இருக்கணும். இப்படி ராவுத்தர் தேடி பிடித்து கட்டி மூன்றாவது மனைவியாக கட்டி வச்சவர் தான் பிரேமலதா. குடும்ப பின்னணி பெரிய லெவல்ல. ஒரு ஏங்க ஒரு சுகர் ஃபேக்டரி அக்கௌண்டன்ட் என்னவா இருப்பாரு? ஒரு கணக்காளர் என்னவா இருப்பாரு? அவங்க அதிகபட்சம் ஒரு 10,000 15,000 சம்பளம் வந்திருக்கு. அவ்வளவுதான். இதுதான். இதை 2 மூட்டை சக்கரை கிடைக்கும். அவ்வளவுதான். 2 மூட்டை சக்கரை கிடைக்காது, 2 சாக்கு வேணா கிடைக்கும். சக்கரையெல்லாம் சக்கரை முதலாளி தரமாட்டான், கடையில வாங்கிக்கணும். ஆமா, இதுதான் பிரேமலதாவுடைய பின்னணி. பிரேமலதாவை நீங்க குடும்ப பெண்ணாக வந்த பிறகு சங்கிலி முருகன் ஒரு படத்துக்கு 85 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் ஒரு விஜயகாந்த் படத்துக்கு முழு பணத்தையும் கொடுத்துருவாரு சங்கிலி முருகன். அவன் விஜயகாந்த் வச்சு படம் எடுத்த சங்கிலி முருகன். அப்போ நான் முழு பணம், உனக்கு சம்பளம் 1 கோடி ரூபாய், எப்பவோ கொடுப்பது 1 கோடி ரூபாய், இப்பவே தரேன் 85 லட்சம் ரூபாய். இதுதான் சங்கிலி முருகன் ஸ்டைல்.
இந்த 85 லட்சத்தை எடுத்துட்டு நேரா யார் வீட்டுக்கு போறா? ராவுத்தர்கிட்ட போய் பார்க்குறாப்புல. ராவுத்தர் சொல்லையாப்பா, மனைவி கல்யாணம் பண்ணி குடும்பம் ஆயிட்டான் விஜயகாந்த், அதனால இனிமேல் நான் அதை பார்ப்பது சரியில்லை, வேண்டாம். ஏன்னா என்கிட்ட எல்லாம் கணக்கு கேட்குறாங்க. யாரு? பிரேமலதா கணக்கு கேட்குது. நாங்க இனிமே கால் ஷீட்டை பார்த்துக்கிறோம், என் தம்பி சுதீஷ் பார்த்துக்குவான். மச்சான் மச்சான் இவர் இந்த அம்மாவுக்கு தம்பி. தம்பி அப்புறம் தானே விஜயகாந்துக்கு மச்சான். மச்சான் முதல்ல தம்பி யாருக்கு? அம்மாவுக்கு, அண்ணியாருக்கு. ஆமா, பிரேமலதாவுக்கு. அப்போ அதிர்ச்சி ஆயிடுறாரு ராவுத்தர். இவ்வளவு நாள் நம்ம தானே பார்த்துட்டு இருந்தோம், நிறைய குடுக்கல் வாங்கல், கடன், கப்பி, வட்டி நிறைய இருக்குத. இந்த அம்மா நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நீங்க விட்டுருக்குத, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு. சரி, இதுக்கு மேல நம்ம இருந்தா மரியாதை இல்லை, வீட்டுக்கே வராத, இந்த நிலைமை வந்துடும். விஜயகாந்த் கேட்டுக்கொள்வார். கடைசியில கேட்டுட்டு ராவுத்தரை திரும்பியே பார்க்கல. இவர் தான் இந்த நன்றி கெட்ட மனிதன் விஜயகாந்த். தலையணை மந்திரம். அப்போ என்னாச்சு? 85 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு போய் பிரேமலதாட்ட கொடுக்குறாரு சங்கிலி முருகன். கொடுத்துட்டு ஸ்டுடியோவுக்கு போறாரு. ஸ்டுடியோவுக்கு போன பிறகு விஜயகாந்த் கேட்குறாரு, பணம் எங்கேன்னு. வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏப்பா, அவளுக்கு எதுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்த? இதை அவளுக்கு கையாளுவதற்கு தெரியாத? இது வரைக்கும் அவள் 85 லட்சம் பார்த்ததே இல்லையா? ஏன் அங்கே கொண்டு கொடுத்த? ராவுத்திட்ட கொடுக்க வேண்டியதானே? யார் சொன்னது? விஜயகாந்த். இதுதான் அன்றைய நிலை. தன்னோட மனைவி அப்படிதான் பார்த்தாரு. அப்படிதான், வேற என்ன? 85 லட்சம் அது முழுசா பார்த்தா என்னன்னு தெரியும். சில ஆயிரங்களை பார்த்து இதுதான் உண்மை. அதன் பிறகு இல்லப்பா, அவர்களே இதை வரவு செலவு செய்து கொள்ளட்டும், நான் இதுல இருந்து விலகிக்கிறேன். இதுல இருந்து விஜயகாந்தோ இப்ராஹிம் ராவுத்தரும் விலகியதற்கு காரணமே இந்த பிரேமலதா தான். பிரேம் லதா, பணத்தை பிரேம் போடுகிற லதா. அதாவது ஆரம்ப காலங்கள்லயே பிரேமலதா அவர்களுக்கு பணத்து மேல ஒரு ஆசை இருந்திருக்கு இல்லையா? ஆசையில வெறி இருந்திருக்கு. நீங்க, நான் சட்டசபையில தலைமைச் செயலகத்துல நான் அந்த பத்திரிகையாளராக வந்த பிறகு ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு காலமா நாங்க இருக்கேன். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள், திமுக, அண்ணா திமுக யாரு வந்தாலும் எனக்கு விளம்பரம் வாங்குவது, செய்தி சேகரிப்பது, அந்த அங்க தலைமை பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரிய அறை இருக்கு. சரி. அப்போ முதலமைச்சர் செல்லுக்கு வர்ற அத்தனை பேருமே எங்க வருவாங்க? பத்திரிகையாளர் அறையில வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு அம்மா வருது, ஒரு வயதான அம்மா. நான் விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு இந்த கல்யாண மண்டபம் இடத்த வித்தேன், விலைக்கு வித்தேன், எனக்கு வீட்டுக்கு வா பணம் தரேன்னு சொல்லி வீட்டுக்கு போனேன், பணமே கொடுக்கல. மோசடி. நான் பிரேமலதாட்ட பலமுறை கேட்டேன், எனக்கு வாங்கி கொடுக்கல. நம்ம மானங்கெட்ட திராவிட இயக்கங்கள், மானமே இல்லாத திராவிட இயக்கங்கள், கவுன்சிலர் இருந்து கூட பணம் வாங்கி கொடுக்க மாட்டான். போயிருவானா? இன்ஸ்பெக்டர் போயிருவாரா? ஏசி போயிருவாரா? டிசி போயிருவாரா? ஜேசி போயிருவாரா? கமிஷனர் போயிருவாரா? யாருகிட்ட? விஜயகாந்த் போய் வசூல் பண்ணி கொடுத்துருவாரா? கேப்டன் ஆச்சு. அப்போ அது மோசடி செய்ய ஏமாற்றப்பட்டது. நீ மோசடி செய்யலினா என் மேல வழக்க போட்டு நீதிமன்றத்துக்கு இழு, நான் வர்றேன். அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பான். நீ பணம் கொடுத்தாச்சு, செட்டில் பண்ணியாச்சு, யாரும் என்னுடைய கேட்க முடியாது. பிரேமலதா ஒரு அறிக்கை கொடுக்குமா? கொடுங்க. கல்யாண மண்டபத்துக்கு வாங்கிய இடத்திற்காக அந்த நில உரிமையாளருக்கு பணம் கொடுத்தாச்சுங்க, யாருக்கு பாக்கி இல்லை. அப்படி பாக்கி இருந்தால் வாங்க, நான் பணம் தர்றேன். அப்படி அந்த அம்மா அறிக்கை விடுமா? நான் உங்க செய்தி நிறுவனம் வாயிலா கேட்கிறேன், அறிக்கை விடுமா? விடாது. மோசடி செய்து வாங்கிய நிலத்தில் கட்டப்பட்ட கல்யாண மண்டபத்தில் தான் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் சமாதி இருக்கு. சமாதி மோசடி செய்து வாங்கிய. ஆமா ஆமா. இதுக்கு கருணாநிதி என்ன பண்றாருன்னா 8 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. எது? சாரி, 8 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த நில இழப்பீட்டுக்கு. டிஆர் பாலு அமைச்சர். ஏன் நம்ம கூட்டணிக்கு வருவார்னு இந்த கருணாநிதி பாலம் கட்டும் போது அது 2 கோடி ரூபாய் தான் ஒர்த்து, அவ்வளவுதான். இல்ல 3 கோடி 4 கோடிக்கு மேல ஒர்த்தே இல்லை. இந்த நிலத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 8 கோடி. கூட்டணி மக்கள் காசு எடுத்து அதான் பழம் நிலவு பால். இதுதான் என் பொண்டாட்டி நெய்ய அடுத்த விட்டு கையங்கிற மாதிரி. இது எப்போ இந்த விஜயகாந்த் மனைவி பிரேமலதா திரைப்படத்துறைக்குள்ள ஆளுமை செலுத்துறாங்க. செலுத்திய பிறகு ராவுத்தர் கொஞ்சம் கொஞ்சமா வறுமையில போய் கடைசியில் சாவுறாரு. வறுமை விஜயகாந்த் தானே அவருக்கு அனைத்தும் விஜயகாந்த் தானே. கேப்டன் பிலிம்ஸ், ராவுத்தர் பிலிம்ஸ், எல்லா பிலிம்ஸுக்கும் விஜயகாந்த் தானே கால் ஷீட்டு. கால் ஷீட்டான பணம் கொடுன்னு கேட்குது. விஜயகாந்த் கால் ஷீட் வேணும்னா என்கிட்ட பணம் அட்வான்ஸை கொடு, 2 கோடி 3 கோடி கொடுன்னு யார் கேட்குறா?
பிரேமலதா கேட்குது. அப்போ அவர்கிட்ட பணம் இல்லை, கால் ஷீட்டு கொடுத்தா தான் ஏரியா விற்க முடியும். விஜயகாந்த் பொண்டாட்டி பேசிக்கிட்டார். நேரு பையன் சிகரம், புனிதத்தின் சிகரம், வள்ளல் வள்ளல் கொள்ளல், யாரடா ஏமாத்துறீங்க? என்னடா நிறைய விஷயங்களை பேச வேண்டியது. மண்டபத்துக்கு போனா சாப்பாடு போடுவாருன்றாங்க. அவர் மண்டபத்துக்கு போனாலே சாப்பாடு போடுவாங்க. தர்மச்சத்திரத்துல 1000 பேர் தினம் தின்னுட்டு இருக்கிறான். யாரு சோறு போடணும்னு தெரியல. கருப்பு எம்ஜிஆர். ஆமா, அதாவது கொரோனா வந்தப்ப நான் பார்த்தேன், தெருவுல படுத்து கிடந்தாங்க பிச்சைக்காரன், ஏழை எளியவன், அத்தனை பேருக்கும் மயிலாப்பூர் இருக்கிற ஆண்களும் பெண்களும், மாம்பழத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் சாப்பாட்டை கட்டி பார்சல் பண்ணி, நம்ம சரணபவனை கொடுப்பான்ல பார்சல், அதே போல 100 பார்சல் 200 பேர்ஸ அந்த மயிலாப்பூர் மாமிகளும் மாம்பழ மாமிகளும் மாமனார்களும் நான் கண்ணால பார்த்தேன் சார். அந்த ஸ்கூட்டர்ல வச்சுட்டு பிச்சைக்காரனுக்கு பூரா கொடுத்தாங்க. எத்தனை மாமி, எத்தனை ஐயர் ஐயங்காரையும் விளம்பரம் கொடுத்து இவர்களெல்லாம் உணவளித்தவர்கள் பட்டியல் போட முடியுமா? நான் கண்ணால பார்த்தேன் சார். பாத்தீங்க நீங்க போர்ச்சுகீஸுக்கு முன்னாடி படுத்து கிடக்கிற அத்தனை பேரும் இந்த மாமி வீட்டு சாப்பாடு வரும்னு தாயை விளையாண்டுட்டு இருப்பான். நான் கொரோனா காலத்துல சென்னை முழுக்க தலைகளை சுத்திட்டு வந்தேன். அப்போ தாயை விளையாண்டுட்டு இருப்பேன். சோறு யாரு கொடுப்பா? மாமி, மயிலாப்பூர் மாமியும் மாம்பழ பாவனுங்களே எங்க போவானுங்க? ஒரு பெரிய மனசு கொடுத்து. அப்போ இதே நேரத்துல போத்தீஸ் ஓனரு கொரோனாவில் செத்து போயிட்டார். கொரோனா நேரத்தில் தெருவில் படுத்திருக்கிற பூரா மாம்பழம் ஐயர் வீட்டு சாப்பாடை தின்னு விட்டு உயிரோட இருக்கான். போத்தீஸ் ஓனரு கொரோனாவோட செத்து போயிட்டார். பாதுகாப்போடு இருந்தவர் செத்து போயிட்டார். இதுதான் வரலாறு. அப்ப எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர். நீங்க உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வந்துருச்சுன்னா நீங்க தான் தென்னிந்தியாவுன்னு தர்மேந்திரா, அமிதாப் பச்சன் உங்களை. இது இந்த உலகம் முட்டாள்கள் வாழுகிற உலகம் சார். முட்டாள்கள், பெரியார் அதான் தெளிவா பெருசு சொல்லும், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான்னு அடிச்சு அதெல்லாம் தோண்டி எடுக்கடானா. இப்ப பெரியார் எதிர்த்து மீம்ஸ் நிறைய வருது. பெரியாரை எதிர்த்து தான் மீம்ஸ் நிறைய வருது. சரி, இது பேசுவோம். எது தடுக்கிறது பிரேமலதா அவர்களை திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு? அவங்க 300 கோடி ரூபாய் கேட்கறாங்க சார். திமுக அண்ணா 2 பக்கமே 300 கோடி ரூபாய் கேட்கறாங்க. இல்ல மரியாதைன்னு சொல்றாங்க. நேற்று மரியாதை 300 கோடி ரூபாய் மரியாதை கிடைக்கும் இடத்தில் நாங்கள் இருப்போம். ஆமா ஆமா, 300 கோடி தான் அவங்களுக்கு மரியாதை. நீங்க 2021ல 11ல என்ன நடந்ததுன்னா, ஜெயலலிதா பெரிய மரியாதை 2000 கோடி கொடுத்தது. நீங்க மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணின்னு சொன்ன விஜயகாந்த 2000 கோடி யாரு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்ததுன்னா, குழந்தை வேலுன்னு ஒரு அமைச்சர் இருந்தார் எம்ஜிஆர் காலத்துல. எம்ஜிஆருக்கு செல்ல பிள்ளை, அவருடைய மக ரவி குழந்தை வேலுதான் சுதிசியும் பிரேமலதாவையும் விஜயகாந்த் வருவதற்கு முன்பே எங்க கொண்டி விட்டது? ஜெயலலிதா ஓஎஸ் கார்டில் கொண்டி விட்டது. கூட்டிட்டு வா, ஜெயலலிதா கூப்பிடுகிறாள் என்று சொன்ன பிறகு சுதீஷும் அக்காலும் தம்பியும் சாக்கு பையோட போயிருக்காங்க. பையோட தூக்கிட்டு, சாக்கு பையோட. எந்த பையோட? சாக்கு பையோட போயிருக்காங்க. போன பிறகு ஜெயலலிதா சொல்லு, இந்த சாக்கெல்லாம் வேண்டாம், நானே பிரத்யேகமா 10 சாக்க ஒன்னா பிரிச்சு தைச்சு வச்சிருக்கு உங்களுக்காக. 2000 கோடி ரூபாய் வாங்கி கொடுங்க, எப்படியா விஜயகாந்திக்கு கூட்டு வந்துருக்கு, நாங்க கூட்டிட்டு வர போது பணத்தை கொடுங்க. இப்படி பிரேமலதா சுதீஷ் 2 பேரும் ஜெயலலிதாவிடம் வாங்கிய பணம் 2000 கோடி. அந்த 2000 கோடி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 மருத்துவ கல்லூரி இருக்கு. வெங்கடேஸ்வரா அப்படிங்கிற பேர்ல ஆர்டிஐல போட்டு கேளுங்க, பிரேமலதா கேளுங்க, சுதீஷ்ட கேளுங்க. இவங்க மச்சான் மாம சொந்த சாரங்க சித்தப்பா சார். பிரேமலதாவே சர்க்கரை ஆலை முதலாளிட்ட கணக்காளர், இவங்க குடும்பம் பூரா இன்னைக்கு கார்பரேட்டா மாறியது எப்படி? 2000 கோடியில் 5000 கோடி. ஓ, பிரித்துடுச்சு. ஏங்க ரெட்டில்ஸ் பக்கம் வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரின்னு மருத்துவ கல்லூரி 5000 கோடி ரூபாய் அதோட அசெட். 100 ஏக்கரா இருக்கு ஆந்திரா பார்டர்ல. போய் பாருங்க. ரெட்டில்ஸ் ஆமா, ஆந்திரா ஆட்கள் பூரா அங்கதான் வைத்தியம் பாக்குறான். வெங்கடேஸ்வரால தான் வைத்தியம் பாக்குறான். ஆந்திரா பூரா அங்கதான் இருக்கு. கும்மிடிப்பூண்டில இருந்து வந்து. ஆமா 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 ஆமா, ஆந்திரா உள்ளது ஆந்திரா பார்டர் தான். பாண்டிச்சேரியில வெங்கடேஸ்வரா மெடிக்கல் கல்லூரின்னு ஒரு 100 ஏக்கரா இருக்கு.
எத்தனை 1000 கோடி போகும்னு சொல்லுங்க. வடமுனை தென்முனை. தென்முனை 2 மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியை போல பல மடங்கு. ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி தான் தமிழ்நாட்டிலே பெரிய மருத்துவக் கல்லூரி, உடையாருது, சாராய உடையாருது. இது அதை விட பெரிய கல்லூரி. போய் கேமரா எடுத்துட்டு போங்க, பார்த்துட்டு வாங்க. இங்க வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில, இது 100 ஏக்கர், இது ஒரு 100 ஏக்கர். சென்ட்ரல்ல ட்ரெயினர்னா போய் எடுத்துடலாம். அப்போ இந்த 5000 கோடி எப்படியா வந்தது? எப்படி வந்து? நீங்க உங்களை விட படம் நடிச்சா ரஜினிகாந்த் இருக்காரு, தர்மேந்திரா இருக்கா, ஹேமா மாலினி இருக்கா, எம்ஜிஆர் இருக்காரு, சிவாஜி இருக்கா. இதை விட நீங்க பெரிய நடிகரா? எத்தனை மருத்துவக் கல்லூரி எம்ஜிஆருக்கு இருக்கு? சிவாஜிக்கு வீடெல்லாம் ஏலம் போயிடுச்சு, தெருவுக்கு வந்துட்டாங்க. இப்படி கமலஹாசன் வீடெல்லாம் ஏலம் போய் குருமூர்த்தி கொடுத்து காப்பாத்தினார். அதனால அவரு பிஜேபிக்கு ஜாடா போட்டு திமுக போய் சேர்ந்தார். அமெரிக்கா போயிருப்பார். இந்த 5000 கோடி ரூபாய்க்கு 2 மருத்துவ கல்லூரிகள் பிரேமலதாவுடைய சொத்து. இந்த வருஷம் நீங்க ஒரு கார் 3.5 கோடி ரூபாய். 3.5 கோடி. அந்த லேண்ட் குரூசர் சிஎம் போறாருல, மகனுக்கு ஒண்ணு, இன்னொரு மகனுக்கு ஒண்ணு, அவங்க அம்மாவுக்கு ஒண்ணு. வருஷம் புது கார் வாங்கிடுவாங்க. அதாவது டிஃபெண்டர் ஒரு கார் விலை 3.5 கோடி. ஒரு சர்க்கரை ஆலையில அக்கௌண்டருடைய மகளுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு எத்தனை கோடி ரூபாய் காரு? 3.5 கோடி. 3.5 கோடி. 10 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு ஜனவரி இப்பதான் பிறந்து கார் வாங்கியிருக்காங்க. அசையும் சொத்து. அப்போ அசையா சொத்து 10,000 கோடி. இதெல்லாம் எப்படி வந்தது? திமுக கூட்டணி பேச, பணம் தான் கூட்டணி, கொள்கை கிடையாது. நீங்க கொள்கை யாருக்கும் கிடையாது, அது வேற விஷயம். ஆனா பிரேமலதாவுக்கு பிரதான மருந்து கூட கிடையாது. விஜயகாந்த ஜெயலலிதா வீட்டில் கொண்டு போய் சேர்த்ததே பிரேமலதா தான். சேர்த்தது இல்லையா, வித்தது, விற்பனை செய்து. அருமையா கூவி ஏலமிட்டு புருஷனை. அப்போ இது கோடிகளில் குளித்து பழகிய பிறகு ஒரு திமிரு, ஒரு தெனாவட்டு, இது இந்த பணம் மட்டுமே செய்கிற வேலை. இப்ப என்னதான் நடக்கும்? இப்ப என்ன நடக்கும்னா, இப்போ ஏவா வேலு நேற்று கூப்பிட்டுருக்காரு. என்னம்மா, என்ன முடிவுல இருக்கீங்க? தலைவர் நான் பேசி முடிச்சுட்டேன்னு சொல்லி தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க எந்த முடிவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தலைவர் ஏவா வேலுவை எத்தனை கோடி கொடுத்தாலும் விலைக்கு வாங்கிடுவார். ஏவா வேலுவே எந்த கட்சியும் விலைக்கு வாங்கிடுவார். சரி, இது ஆனா ஏவா வேலுடைய பேரத்துக்கு படியிலினா பேரம் பெருசுன்னு அர்த்தம். பேரம் பெருசுன்னு அர்த்தம். அப்போ ஏவா வேலு கேட்கிறாரு, என்னமா தான் சொல்றேன், என்ன சொல்றேன்? இல்லை, நான் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் கேட்டது என்னாச்சு? நீ கேட்டது கொடுக்க முடியாதுமா. ஏன்? 300 கோடி ரூபாய் பேரத்தில் நிற்கிது. இவங்களுக்கு அரை சதவீதத்துக்கு 300 கோடி, 1% 300 கோடினா, அப்போ திருமாவளவன் வைத்திருக்கிற 4% எத்தனை 300 கோடி? அப்போ 1200 கோடி கொடுக்கணும் திருமாவளவனுக்கு. அதானே நியாயம். அதுதான் நியாயம். அரணாவுக்கே இவ்வளோனா, அரையனாவுக்கு 300 கோடினா, திருமாவளவனுடைய 4% ஓட்டுக்கு சேரி கூட அப்படியே குத்தா விழுகும். முஸ்லீம் வாக்கு எப்படி விழுகுதோ, கிறிஸ்துவ வாக்கு எப்படி விழுகுதோ, அதே போல சேரி வாக்கு, காலனி வாக்கு குத்தா விழுகும் திமுகவுக்கு. நான் ஒரு பல பெருந்தலைவர் அண்ணா திமுக இறந்துட்டார். அவர் குடும்ப கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவருடைய மகன் ஒரு மாவட்ட செயலாளர், ஆளுங்கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர். அந்த கல்யாணத்துக்கு அவங்க குடும்ப கல்யாணம். அப்போ சொன்னாங்க, மதுரையில் 10 தொகுதி திருமா இல்லைன்னா போயிடும். மதுரை சுற்றி இருக்கிற பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், தேனி, பெரியகுளம், இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தலித்து வாக்கு திமுகவினுடைய 10 தொகுதிகளை வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. பிரேமலதா வாக்கு எத்தனை தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க சொல்லுங்க. அவங்க மனசாட்சியோட அவங்க தான். நீங்க 2021 இதே பேரம், வேலுமணி டீம் பேரம், ஸ்டாலின் டீம் பேரம், உங்க சாவகாசம் வேணா கிளம்பிருட்டாங்க. துரைமுருகன் கூட கடுமையா பேசணும். ஆமா. இங்க ஒரு ஆள் பேசிட்டு இருப்பா, அங்க ஒரு ஆள் பேசிட்டு, இங்க ஒரு துண்டு இல்ல ஒரே நேரத்துல துரைமுருகன் வீட்டு ஒரு ஆள் பேசிட்டு இருப்பாங்க, எடப்பாடி வீட்டுல ஆள் பேசிட்டு இருப்பாங்க. ஒரே நேரத்துல 2 பக்கம் பேரம் நடக்கும். என்ன கொள்கை இருக்கு? மரியாதை. பணம் ஒண்ணுதான் குறிக்கோள். இதே தேமுதிகவை ஜெயலலிதா எப்படி அழிச்சதுன்னா,
விஜயகாந்த் விரல் எடுத்த விஜயகாந்த் கண்ணில் விட்டு ஆடிச்சு. அதே ஜெயலலிதாவை பகைத்து கொண்டு இந்த கூட்டணி எப்படி தெரியுமா உடையுது? ஆட்சிக்கு வந்தாச்சுங்க 11. ஆமா, எதிர்கட்சி தலைவர் பிடபிள்யூ ஹைவேஸ் எல்லாம் 100 கோடி ரூபாய் கண்டி 1000 கொள்ளைங்க. எல்லாம் போய் நிற்குது. சசிகலா கடவுளே போனாலும் 10% வாங்காம கொடுக்காது. எத்தனை கோடி கடவுளே போய் அம்மா நான் முருகப்பெருமான் பழனியிலேருந்து இறங்கி வந்திருக்கேன், பழனியில் வந்திருக்கியா 10% கொண்டு வந்தியா? அம்மா பழனிக்கு மலை மேலே ரோடு போடணுமா 10% வச்சிருக்கியா? எவ்வளோ 1 கோடி ரூபா அதை அவன் பார்த்துக்குவான். எனக்கு 10 லட்ச ரூபா கொடு. 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் பழனிக்கே ரோடு. சசிகலாவுக்கு முருகப்பெருமான் பழனி ஆண்டவருக்கு அவரு ஆண்டி குளத்துல இருக்காரு. அவருக்கே கட்டிங் தான். பிள்ளையார்பட்டியிலேருந்து விநாயகர் கிளம்பி வந்து ஏமா மலை பக்கம் குன்றக்குடிக்கு ரோடு போடணும், அப்படியே ஹைவேஸ் எவ்வளோ போடணும்? அது ஒரு 1 கோடிக்கு போகணும். 10 லட்சம் இருக்கா? ஏமா நானே குளம் குட்டை ஏரி கம்மாயில ஓரமாக உட்கார்ந்துருக்கிற ஆளு, அரச மரத்துக்கு கீழே மூத்த கடவுள். ஆமா அப்படியா? 10 லட்சம் இல்லையா? போ கிளம்பு. இந்த சசிகலாவிட்ட இந்த சசிகலா அம்மா போய் நாங்க இல்லைன்னா நீ ஆட்சி இல்லை, நாங்க இல்லைன்னா அதிகாரம் இல்லை, நாங்க இல்லைன்னா உனக்கு இந்த சீட்டே இல்லை. இந்த சசிகலா சின்ன சசிகலா நல்லா இருக்க பேரு. நடராஜ சசிகலா, விஜயகாந்த் சசிகலா. இது போய் சொன்ன உன்னையும் அது சொல்லிருச்சு. உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். 10% இல்லைன்னா கான்ட்ராக்டே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த 5 வருஷத்துல இன்னும் ஒரு 5000 கோடி அடிக்கலாம். சசிகலாட்ட நடக்குமா? முடியுமா? சசிகலாட்ட யாரு வந்தாலும் நடக்காது. சீனியர் சசிகலா தான், ஜூனியர் சசிகலா செல்வா அதெல்லாம் ஈடுபடாது. அப்போ இதுதான் சண்டை. இந்த சண்டை விஜயகாந்த் ஜெயலலிதா சண்டையா மாறுது. பிரேமலதா சசிகலா சண்டை விஜயகாந்த் ஜெயலலிதா மாறுது. சட்டமன்ற மாறிய பிறகு ஜெயலலிதா பார்த்தது இப்படியா நான் பார்த்துக்கிறேன். இங்க இருக்கிற 10 பேரை அப்படி தூக்கிடுச்சு. விஜயகாந்த் கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள் பூரா எங்க போயிட்டாங்க? அதிமுகவில். இப்ப ஈரோட்ல ஜெயிச்ச சந்திரகுமார், அருண் பாண்டியன், நடிகர் அருண் பாண்டியன், ஆமா மைக்கேல் ராயப்ப, இப்படி 10 பேரு. மைக்கேல் ராயப்ப பணம்னு சசிகலா, சாரி விஜயகாந்த் சசிகலா பணம் அந்த ஆளு கட்சி விட்டே ஓடி போயிட்டான். பம்பாயை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் மைக்கேல் ராயப்ப எம்எல்ஏ இந்த சாவகாசம் ஓடி போயிட்டான். அப்போ 29 பேர்ல 10 பேர் ஜெயலலிதா கூட சேர்ந்துட்டான். 19 பேரை வச்சு தான் 5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சது. முடிந்த பிறகு இவர்கள் பணம் கொடுத்தா எதை வேண்டுமானாலும் விற்பார்கள் அரசியல். அப்போ அந்த ஜெயலலிதா மறுபடியும் கூப்பிடுது. சரி நீ முடிஞ்சு போயிட்டா விஜயகாந்த் கட்சிக்கு ஆளி மறுபடியும் உனக்கு பணம் தர, நான் சொல்றது செய். இந்த மானம் கெட்டவர்கள், ரோசம் கெட்டவர்கள், உப்பு போட்டு சாப்பிடாதவர்கள், இந்த தமிழம் எவ்வளவு முட்டா பயன் பாருங்க. மறுபடியும் என்ன பண்ணுது? உனக்கு மறுபடியும் 2000 கோடி ரூபாய் தர்றேன் ப்ராஜெக்ட். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு போலியான கூட்டணி உருவாக்கு. பணம் தான். தயாரிப்பாளர் பின்லாடன் கூட்டாளியா இல்ல ஒசாமா கூட்டாளியா ராஜபக்சே கூட்டாளியா இங்க எவனும் பாக்குறது இல்லை. இந்த கோடம்பாக்கம் களிசடைகள் பணம். ஏன் ராஜபக்சேவுடைய பினாமி லைக்கா சுபாஸ்கர் வந்து படம் எடுக்கலையா? கத்தி படம் எடுக்கலையா? சீமாவோட காசு வாங்கலையா? இந்த சைம மானம் கெட்ட பயிலுவோம். அப்போ மக்கள் நல கூட்டணி 2000 கோடி கொடுக்குற பிரிச்சு கொடு. அதுதான் ஜெயலலிதா 1.5% 2016 ஆட்சி பிடிச்சாங்க. ஆமா 2011 ஆட்சியை பிடிப்பதற்கு விஜயகாந்துக்கு 2000 கோடி. மீண்டும் 2016 ஆட்சியை பிடிப்பதற்கு மறுபடியும் மானம் கெட்டு மரியாதை கெட்டு கட்சியை உடைச்சு தெருவை அலைய விட்டு பணத்தை குடும்பம் ஒரு கேப்டன் கேவலங்க. எந்த கப்பலை விடனியா இல்ல ராணுவத்தில் கேப்டன் இருக்கியா? கலிசடை பூரா கேப்டன். பூர்ணிமாக்கு ஏதாவது பணம் கொடுத்தியா? பூர்ணிமாக்கு எழுதி கொடுத்த சொத்தை பூரா திருப்பி எழுதி வாங்கிட்டா பிரேமலதா. எவ்வளவு பாவம் பாருங்க. அந்த அம்மா இன்னும் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கு. யாரையும் திருமணம் பண்ணிக்கல. அவதாண்டா தியாகி தலைவி. இந்த கட்சிக்கு அவளை தாண்டா தலைவி ஆக்கணும். உத்தமி. 2016 மறுபடியும் 2000 கோடி முதல்ல வாங்கின 2000 கோடிக்கு பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ் 100 ஏக்கர் உருவாயிடுச்சு. 2016 வாங்கின 2000 கோடிக்கு தான் ரெட் ஹில்ஸ் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் 2 மெடிக்கல் காலேஜ்.
2000 2000 4000 2016 மக்கள் நல கூட்டணி உருவாகலன்னா என்ன இருக்கும்? உருவாகலைன்னா திமுக வந்திருக்கு. 1.5% வாக்கு. திமுக இந்த மக்கள் நல கூட்டணி ஆட்கள் பூரா எங்க போய் சேர்ந்திருப்பான்? திமுக போய் சேர்ந்திருப்பான். இது 2016. 2016. நன்றி. நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.